அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்க்ரீட் நவுன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்க்ரீட் நவுன்னா என்னன்னு பார்த்துடலாம். கான்க்ரீட் நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங் which we can touch, smell, hear, taste and see. அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியுதோ அதை தான் நம்ம கான்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்வோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியும். இதை பார்த்துட்டு இது ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு டேபிள் இருக்குது, சேர் இருக்குன்னா அதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்கிறோமோ, அதாவது நம்மளால் தொட முடியும், அதை கேட்க முடியும், பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தை நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியுதோ அது எல்லாமே கான்க்ரீட் நவுனில் வந்துடும். இப்போது நம்ம கான்க்ரீட் நவுனுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆப்பிள், ஏர்போர்ட், புக், பாய்னு இங்கே எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. இப்போது ஆப்பிள்ங்கிறது ஒரு பொருள், அதை நம்மளால் பார்க்க முடியும், அதை டேஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு இடத்த குறிக்குது, ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே கான்க்ரீட் நவுனை சேர்ந்தது. ஸோ கான்க்ரீட் நவுன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் பார்க்க முடியும், கேட்க முடியும், அதை டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்குது. அதில் எதெல்லாம் கான்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐ பாட் அ நியூ ஃபோன். நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன். இங்கே ஃபோனுங்கிறது கான்க்ரீட் நவுன், நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து த புக் இஸ் ஆன் த டேபிள். இந்த சென்டென்ஸில் 2 கான்க்ரீட் நவுன் நமக்கு இருக்குது, புக், டேபிள். ஸோ புக்கையும் டேபிளையும் நம்மளால் பார்க்க முடியும், அதனால் இது கான்க்ரீட் நவுனில் வந்துடும். அடுத்து டோன்ட் மேக் எனி நாய்ஸ். இந்த இடத்துல நாய்ஸுங்கிறது சத்தம், அதை நம்மளால் கேட்க முடியும். ஸோ அப்போ இதுவும் கான்க்ரீட் நவுன். அடுத்து ராம் பாட் அ பைக். இந்த இடத்துல ராமுங்கிறதும் கான்க்ரீட் நவுன், பைக்குங்கிறதும் கான்க்ரீட் நவுன், நம்மளால் பார்க்க முடியும். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா ராம்ங்கிறது ப்ராப்பர் நவுன், பைக்குங்கிறது காமன் நவுன், இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, கான்க்ரீட் நவுன் கேன் பி காமன் நவுன்ஸ், ப்ராப்பர் நவுன், கவுண்டபிள், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் கலெக்டிவ் நவுன். ஸோ கான்க்ரீட் நவுன் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போது ஒரு நவுன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேட்டகரியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அ நவுன் மே பிலாங் டு மோர் தென் 1 கேட்டகரி. ஒரே நவுன் காமனாகவும் இருக்கலாம், கான்க்ரீட்டாகவும் இருக்கலாம். ஸோ மோர் தென் 1 கேட்டகரி இருந்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லா நவுன்ஸையுமே நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நவுன்ஸ் ஆர் கான்க்ரீட் நவுன்ஸ். சில நவுன்ஸை நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ரெஃபர்ஸ் டு ஐடியாஸ், எமோஷன்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ், கான்செப்ட்ஸ், குவாலிட்டிஸ், இந்த மாதிரி தான் வரப்போகுது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, ஸோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது. பட் we can feel, அதை உணர மட்டும்தான் முடியும். அதை பற்றி பேச முடியும், உணர முடியும், நினச்சி பார்க்க மட்டும்தான் முடியும். மற்றபடி நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். எபிலிட்டி, கான்ஃபிடென்ஸ், ஸ்லீப், ஆங்கர், லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், அதை பற்றி பேச முடியும், யோசிக்க முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கலாம், அதை பற்றி யோசிச்சுக்கலாம், ஃபீல் பண்ணிக்கலாம். பட் இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எடுத்துக்காட்ட முடியாது. அதுக்கு ஒரு அளவு இல்லை, உருவம் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி பெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வலிக்குது அப்படின்னா நம்மளால் அழ முடியும், கத்த முடியும். அதை தவிர இதுதான் வலி அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அதை நம்ம எடுத்துக்காட்ட முடியாது. அதுக்கு உருவம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸுக்கு
உருவம் கிடையாது, அதை நம்ம ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சென்டென்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளால் டச் பண்ண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். பசிக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம கோவமாக இருக்கோம் அப்படின்னா எதாவது தூக்கி போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி ஆக்ஷனில் தான் நம்மளால் காட்ட முடியும். அந்த கோவத்தை நம்மளால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது honesty is the best policy, நேர்மையே சிறந்த கொள்கை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸில் honesty அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுமா, டச் பண்ண முடியுமா? ஸோ எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆனஸ்டி அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட குவாலிட்டி, ஒருத்தவங்களோட பண்பு. இப்போது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து ஆனஸ்ட் பர்சன், அவங்க வந்து ஒரு நேர்மையான மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆனஸ்டான பர்சனை நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் ஆனஸ்டியை நம்மளால் பார்க்க முடியாது. இது வந்து ஒருத்தவங்களோட பண்பு, ஒரு குவாலிட்டி. ஸோ அதை நம்ம ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்ம ஃப்ரெண்டை மட்டும்தான் பார்க்க முடியும், ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது. ஹாப்பினஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப். ஸோ இந்த இடத்துல ஹாப்பினஸ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சந்தோஷத்தை நம்மளால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கு ஒரு உருவம் கிடையாது, அதை இதுதான் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்காட்ட முடியாது. இப்போ இங்கே ஒரு பேனா இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எடுத்து காட்டிடலாம் மற்றவங்க கிட்ட. ஆனால் ஹாப்பினஸ்ங்கிறத நம்மளால் எடுத்துக்காட்ட முடியுமா, அதுக்கு ஒரு உருவம் இருக்கா, இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யார்கிட்டையும் காட்ட முடியாது. ஸோ நம்ம ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, இல்லை டச் பண்ண முடியாது, நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும், அதை பற்றி யோசிக்க மட்டும்தான் முடியும், பேச மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வந்துடும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து வச்சு பார்க்குறப்போ கான்க்ரீட் நவுன்னா என்னது, நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடிகிற எல்லாமே கான்க்ரீட் நவுன்ஸ் தான். 5 சென்சஸ்னால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம டச் பண்ண முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், கேட்க முடியும், டேஸ்ட் பண்ண முடியும், பார்க்க முடியும். அதே இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன, நம்ம 5 சென்சஸ்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். கான்க்ரீட் நவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it has a physical existence. அதே இது abstract noun, it doesn't have a physical existence. அதாவது abstract nounக்கு எந்த உருவமும் கிடையாது.